மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக்க சந்திக்கிற முதல் தேர்தல் இதுதான் நினைக்கிறேன் நான். பாண்டிச்சேரியில் வந்து காலையிலேருந்து தேர்தல் களம் வந்து அதிகமான ஓட்டு எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக பதிவாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இளம் தலைமுறை வாக்காளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவிகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திலாம் வந்துகிட்டு இருக்கு. அங்கே நிலவரம் என்ன சார் போயிட்டு இருக்கு? தாவேக்கா சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன மாதிரியான சாதகமாக மாறப்போகுது? 2026 புதுச்சேரியை கைப்பற்றுவது யாரு? இப்போ என்ன கள நிலவரம் போயிட்டு இருக்கு? டிவிக்குடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவு, அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், அதன் மூலமாக மக்களை சந்திக்கணும், தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும், செய்யணுங்கிற மிகப்பெரிய ஒரு கனவோட வந்திருக்காரு. அதனுடைய ஆரம்ப விழாவை இன்னைக்கு பார்க்குறேன். விஜய் தரப்பிலே ஒரு செய்தி வந்திருக்கு. பாண்டிச்சேரியில் நம்மளுடைய டிவிக்கே களம் இறங்குது. சட்டசபைக்கான ஒரு தேர்தல், அது தமிழ்நாடோ பாண்டிச்சேரியோ ரெண்டாவது விஷயம். பட் முதல் முறையாக அந்த கால் எடுத்து வைக்கிறார். அதுதான் ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியும் அவர் பண்ணின அந்த ரோட் ஷோ ஆகட்டும், மக்கள் சந்திப்பாகட்டும், மக்களுடைய ஆரவாரமாகட்டும், அந்த குறிப்பாக இளம் வயது பெண்களுடைய அந்த மகிழ்ச்சி, அவங்களுடைய இந்த விசில் சத்தம், குரல் அப்படிங்கிறத இங்கே பார்க்கும்போது தான் இந்த கூட்டம் எப்படி இங்கே வந்ததுன்னு நிறைய பேருக்கே தெரியல. மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. ஏன்னா விஜய் வர்றான்னு தெரிஞ்ச உடனேயே மக்கள் இப்படி வர்றாங்களே. பெண்கள் சாராசாரியாக வர்றாங்க. மிடில் கிளாஸ் பெண்களோட 40-50 வயசு கூட அவங்க வர்றாங்க. ஆண்கள் ஒரு பக்கம். ஸோ இந்த திருநெல்வேலியில் அவர் கூட்டத்தை காமிச்சது, அவருடைய ஸ்பீச் நேற்று தெரிக்க விட்டது, மக்களும் எனக்குள்ள கனெக்ஷன் வந்து யாராலும் கட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னது. எங்களுக்குள்ள அமைக்கப்பட்ட அந்த பாலம் வந்து சிமெண்ட்லாலே இரும்புனாலே உருவாக்கப்பட்டதில்லை, அன்பால் உருவான அந்த பாலம் எவனாலே உடைக்க முடியாது அப்படின்னு ஒரு சொன்னப்பட்ட விஷயம். அங்கே ஒரு 5 வயசு பையனை தோளில் தூக்கி வச்சுட்டு அவர் செலிப்ரேட் பண்ணது. அந்த பையனை 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா விஜய் அங்கிள் தூக்கி வச்சா அவன் கொண்டாடுவான். இப்போ அவனை வேற விஜய் என்ன சொன்னார், எது சொன்னார்னு கேட்கறதுக்கு கூட சில பேர் பேட்டி எடுத்துட்டு கூட அந்த பையனை தேடுற அந்த மாதிரி ஒரு தகவல் வருது எனக்கு. அப்படி ஒரு சம்பவம். இன்னொரு தொண்டர் வந்து கிட்டார் கொடுத்தது, இந்த கிட்டாரை வாங்கி அவர் வாசிக்கிற மாதிரி இது. ஸோ மக்களோட ஒரு தலைவனாக போறார். இதுதான் நம்ம பார்க்க முடியும். மற்றவர்கள்லாம் அரசியல் மேடை பேச்சுன்னு ஒன்று இருக்கு, அதுக்குள்ளே தான் போவாங்க. ஆனால் இங்கே விஜய் எளிய மக்களோட ஒரு தலைவனாக, அவங்களோட அன்பை பெற்ற ஒரு தலைவனாக, அவரோட ஐக்கியம் மாதிரி தான் நான் பார்க்க முடிஞ்சது. இங்கே அதை ஜூஸ் வாங்கும்போது குடித்தது, ஸோ இளநீ குடித்தது, தர்பூசணி வாங்கி சாப்பிட்டது, இவ்வளோ விஷயங்கள் நிறைய பார்க்க முடிஞ்சுது. பட் இங்கே இந்த திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடி வந்து அந்த இரவு நேரத்தில் ஏற்பட்ட போது அந்த நடைபெற்றது ரோட் ஷோவில் வந்து அவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போதும் அவருடைய புகைப்படத்தை வாங்கும்போது ஃபோட்டோ சைன் போட்டு கொடுத்தது, பொக்கை, இவ்வளோ விஷயம் அண்ணா அண்ணான்னு அந்த திருச்சி ஓடி வர்ற மக்கள். ஸோ இந்த கூட்டம் எதற்காக அப்படிங்கும்போது தான் அப்படியே கட் பண்ணால் பாண்டிச்சேரியில் இன்னைக்கு எலெக்ஷன். ஸோ இந்த மக்களுடைய ஆதரவு விஜயோட என்ன செல்வாருக்குன்னு தெரிஞ்சும் போது பாண்டிச்சேரி மக்கள் ஏற்கனவே வந்து விஜயோட வருகையை பார்த்து பிரமிச்சு போயிருக்காங்க. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், சிறந்ததாக இருந்தாலும் எங்களுக்கு மாற்றம் தேவை எங்களுக்கு பாண்டிச்சேரியில் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க மக்கள். ஸோ இப்போ என்னுடைய பேசப்பட்டதை நம்ம பார்த்தோம். இப்போ கூட பாருங்கள், எலெக்ஷன் நடந்துட்டு இருக்க சமயத்தில் கூட ஒரு பெரியவோட பேசும்போது கூட எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் எத்தனையோ எலெக்ஷனை பார்த்துட்டேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்தது விஜய்க்கு வந்து கூட்டத்தை நான் பார்க்கல. ஒரு தலையிலாக திருப்பி போடுறது மாதிரி இருக்கு எல்லாமே அப்படின்னு அவங்க சொன்னது. ரெண்டாவது இந்த இளம் தலைமுறையினர் இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஓட் பேங்க், அதாவது வாக்கு பதிவு பண்ணுறவர்களுடைய அந்த இளைஞர்களுடைய ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், முதல் முறையாக ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிற அந்த மிஷின் எப்படி இருக்கும், விஜய் அவருடைய ஃபேஸ், அந்த விசில் எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்ட ஒரு தகவல். இல்லை, பாண்டிச்சேரியே கதிக்கலைஞருக்கு இப்போ குறிப்பாக சொல்ல போனோம்னா இன்றைக்கி கடலூரில் அவருடைய பிரச்சாரம் இருந்தது. இன்றைக்கி இந்த பிரச்சாரத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. காரணம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பார்டரில் பாண்டிச்சேரி ஏற்கனவே இன்றைக்கி எலெக்ஷன் முதன் முறையாக விஜயினுடைய இந்த கனவு இந்த களம் காண்கிறார். அப்போ நம்ம கடலூரில் போட்டோம்னா திப்பு திப்புன்னு பாண்டிச்சேரியிலேருந்து மக்கள் பூரா அரசியல் தொண்டர்கள் வந்துட்டாங்கன்னா அங்கே இது யார் இந்த ஓட்டு போடுறது? அந்த கேப் பார்த்து அவர்கள் ஓட்ட பூரா அது வேற யாராவது போட்டு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து குறிப்பாக மக்கள் நீங்கள் நின்று நிதானமாக உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் சொல்லி கடலூர் ப்ரோக்ராமே அவர் கேன்சல் பண்ணியிருக்காரு அந்த மக்களுக்காக. ஸோ அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த 7 மணிக்கு வாக்குப்பதிவு ஸ்டார்ட் ஆனது, 9 மணி நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17% வாக்குப்பதிவாயிருக்கு. நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து 40% நெருங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு 40% நெருங்கியிருக்கு. அப்படி பார்க்கும்போது அங்கே வரக்கூடிய இந்த கருத்து கணிப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80-90%
வாக்குப்பதிவு வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னா. அப்போ இந்த தாக்கத்தை ஏற்படுத்துறது யாருன்னா விஜய். அவர் வந்து தான் சென்டர் பாயிண்ட்டை நின்று இப்போ இந்த பெர்சன்டேஜ் இவ்வளோ ஸ்பீடாக போகிறதுக்கு காரணமே இதுதான். அப்போ அங்கேயும் விஜய் முதன்மையாக பார்க்கப்படுகிறார். கிட்டத்தட்ட 1099 அதாவது வாக்குச்சாவடிகள் இருக்கு. கிட்டத்தட்ட 9.5 லட்சம் பேர் வாக்குகள் செலுத்துறது இருக்கு. 294 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, 30 தொகுதிகள். ஸோ இவ்வளவும் சேர்ந்து இன்னைக்கு விஜயோடைய அந்த விசில் சத்தத்தோட மக்களுடைய ஆரவாரத்தோட உள்ளே போகிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. இதோட குறிப்பாக பார்க்க போனால் நிலா அப்படிங்கிற ஒரு ரோபோட்டிக்கை வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அந்த ரோபோட்டிக் வந்து மக்களை ரிசீவ் பண்ணுது. நீங்கள் லெஃப்ட்டு போகணுமா, ரைட் போகணுமா, ஃபீமேல் இந்த பக்கம், மேல் இந்த பக்கம், எப்படி நீங்கள் உள்ளே போய் என்ட்ரி கொடுக்கணும், அந்த வாக்குச்சாவடி கொடுக்கறதாகட்டும், லிஸ்ட்டில் இருக்கிறதாகட்டும், இது ரொம்ப புதுமையான அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு இதுதான் பார்க்கணும். இப்போ இதுதான் புது களம், புது அரசியல். விஜய் பண்ணக்கூடியது இப்போ எதிர்கால அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு இந்த அரசியலே தலைகளை திருப்பி போட்டிருக்காரு. ஸோ இந்த நிலா ரோபோட்டிக் வந்து பாண்டிச்சேரி அறிமுகப்படுத்திருக்காங்க. விரைவில் தமிழ்நாட்டிலையும் இது இப்போ வரக்கூடிய ஏப்ரல் 21 நடைபெறக்கூடிய சட்டசபை தேர்தல் உள்ள வருகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இங்கே முதன்மையாக பார்க்கப்படும் போது இன்றைக்கு பாண்டிச்சேரி மக்களுடைய அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பார்க்கும்போது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதம் வருங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் அந்த கூட்டணி வந்து விஜய் கிடையாது. அங்கே 2 பேர் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவங்களோட தான் களத்தில் இறங்குறாரு. ரெண்டாவதாக இன்னொன்று பார்க்க போனீங்கன்னா தமிழ்நாட்டில் கலந்துக்கிட்ட இருக்கிற கூட்டணிகள் வந்து பாண்டிச்சேரியில் தனித்தனியாக நிற்கிறாங்க. அது இப்படி இங்கே மட்டும் ஒன்று, அங்கே மட்டும் தனி. ஸோ அப்போ என்ன வேறுபாடு இது? அப்போ அங்கே ஓட்டு வந்து ஸ்பிரிட் ஆகுது. அப்போ விஜய் தனித்து நிற்கிறாரு. ஸோ 2 பேரோட சேர்ந்துட்டு அப்போ அவருடைய வாய்ஸ் அங்கே மிகப்பெரிய அளவில் இருக்கு. வாக்குகள் விஜய்க்கு வருங்கிற அந்த மக்களுடைய பதிலாக இருக்கு. ஸோ மொத்தத்தில் பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் டைம் விஜயோடைய டிவிக்குடைய விசில் சின்னத்தில் எத்தனை வாக்குகள் பதிவாக போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. எனக்கு தெரிந்த வரைக்குமே பாண்டிச்சேரியிலையும் அவர் கிங்காகவும் கிங் மேக்கராகவும் தான் இருப்பாருங்கிறதா என்னுடைய இந்த கருத்தாக இருக்குது சார். இப்போ காலையிலேருந்து பார்க்கும்போது இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் தாண்டி விஜய் அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்றது இல்லை. மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக சொல்கிறாங்க. இப்போ அவருடைய வாக்குகள் அதிகமாக இருக்குது. அந்த இளைஞருடைய ஃபஸ்ட்டு வாக்கு சொன்னீங்களா, 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள அந்த 7 வயது உள்ள அந்த கேப் உள்ள 18 25க்குள்ள விஜய்க்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை பார்க்க முடிஞ்சது. அங்கே ஏற்கனவே சொன்னிக்கிற ஒரு விஷயத்தை அது இன்னைக்கும் பேசப்படுது. அங்கே அவங்க வாக்கு போட வந்தாங்களாம். அஜித்துடைய ரசிகை, நான் விஜய் ஓட்டு போட வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. நிறைய இளம் பெண்கள் எங்களுக்கு பாண்டிச்சேரியில் இன்னும் முதன்மையாக என்னுடைய படிப்பு வேணும், கல்லூரிகள் வேணும், வேலைவாய்ப்புகள் வேணும், அப்போது விஜய் வந்தால் சிறப்பாக இருக்குங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. விஜயோடைய இலக்கு தமிழ்நாடு. ஆனால் அவர் சார்பாக பாண்டிச்சேரியில் ஒரு வேளை மக்கள் வெற்றி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, அங்கே களமே மாறும். உங்களுக்கு விஜய் கைக்காம தான் முதலமைச்சர். அங்கே விஜய் யாரை கைக்காம பாருன்னு தெரியாது. ஆனால் இங்கே இன்னொரு கொஸ்டின் வருது. புஷி பாண்டிச்சேரி ஆல்ரெடி வந்து ஜெயித்து வின் பண்ணிட்டவர், வெற்றி பெற்றவர், அவருக்கு ஏன் பாண்டிச்சேரியில் தரல, மெட்ராஸில் டீனில் கொடுத்துருங்க அப்படின்னு. அங்கே தான் விஜய் சொல்கிறார், பாண்டிச்சேரி அறிமுகமான முகம், எனக்கு அறிமுகமில்லாத இடத்துல நம்மளோட வேட்பாளர் நிற்க வைக்கணும். பாண்டிச்சேரியில் நிற்க வச்சோம்னா புஷி சாதாரண இல்லை. ஆனால் டிவிகேனுடைய தலைமையில் பொதுச்செயலருக்குடைய அந்த புஷியான பாண்டிச்சேரி நிற்க வைக்கிற வாய்ப்புகள் குறைவு, அதனால தான் நான் சென்னையில் நிற்க வச்சிருக்கேன் அப்படின்ற விஜய் தரப்பில் இப்போ செய்தியை சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு டவுட்டுக்கு ஒரு விளக்கம் வந்தாச்சு இப்போ. அதனால் பாண்டிச்சேரி விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குங்கிறத மக்களுடைய பதிலாக வருது. வெற்றி பெற வைக்கின்றது அவங்களுடைய கடமை. ஸோ தேர்தலுடைய ரிசல்ட் வந்த பிறகு என்ன அதை நிலவரம் தெரிய வரும் நமக்கு. அது ஓகே சார். இன்னும் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஓட்டு போட இன்னும் ஸ்டார்ட் தான் ஆகிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போவே 40% அப்படி வந்திருக்கு அப்படின்றாங்க. முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு 90% வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றாங்க. எப்பவுமே அதிகமான இல்லாத வரைக்கும் அதிகமான ஓட்டுப்பதிவுகள் சதவீதம் அதிகமாச்சு அப்படின்னா அது மாற்றத்தை நோக்கி போகும் அப்படின்னுவாங்களே, அது உண்மைதாங்க. எப்பவுமே நீங்கள் தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா 65 70 வரைக்கும் போகும், ஒரு 72 அந்த மாதிரி தான் போகும் அதிகபட்சமே. அது வந்து சில குறிப்பிட்ட இயரில் தான் நம்ம பார்க்க முடிஞ்சுது. தமிழ்நாட்டிலேயே 80% வாக்குப்பதிவு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்றாங்க. காரணம் விஜயுடைய வருகை. அந்த 80% தமிழ்நாடு போலாச்சுன்னு வச்சிங்களேன்,
அங்கே விஜய் முதன்மையாக பார்க்கப்படுவார். கிட்டத்தட்ட அவருடைய வாக்கு சதவீதம் குறைந்தது ஒரு 20% வரைக்கும் இருக்க மாதிரி தகவல் வருது. அது 25 மாநாள் ஆச்சரியப்படுறது இல்லை. 25 வந்துச்சுன்னா வேற லெவலுங்க அது. ஆனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு சதவீதம் அது கிட்டத்தட்ட 90% வர்றது மாதிரி வாய்ப்புகள் இருந்ததுன்னா அங்கே விஜயும் முதன்மையாக இவ்வளோ அதிகரிச்சது காரணம் விஜய் தான் பார்க்கப்படும். ரிசல்ட் வரும்போது அதனுடைய என்ன சொல்ல தாக்கம் வேற மாதிரி இருக்கும். மாற்றத்துக்கான அதை வழிமுறையை உருவாக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பெர்சன்டேஜ் அதே தான் தமிழ்நாட்டிலையும். தமிழ்நாட்டில் 80-85 போச்சுன்னு வச்சுங்க, எல்லாரும் மிரண்டு போயிடுவாங்க. ரிசல்ட் வர வரைக்கும் தூக்கமே இருக்காது யாருக்கும். அது ஏப்ரல் 23 சாயங்காலம் 5 to 6 மணிக்கெல்லாம் உங்களுக்கு பெர்சன்டேஜ் தெரிஞ்சு போயிடும். அப்போவே முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள் யார் மெஜாரிட்டி வருவா, யார் வரமாட்டாங்க, யார் இங்கே அந்த முதலமைச்சர் நிர்ணயிக்கூடிய அந்த ஸ்பேஸில் இருப்பாங்க. மெஜாரிட்டி யாருக்கு வரலன்னு வச்சிங்களேன், தமிழ்நாட்டில் ஒரு 80-90 வந்தது, கூட்டணியில் தான் வந்தது. அப்போ கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய டிமாண்ட் வைப்பாங்க. நீ எனக்கு கொடுத்தா உனக்கு சப்போர்ட், இல்லைன்னா அவருக்கு சப்போர்ட். கூட்டணி உடையும். இங்கே மிகப்பெரிய விஷயமா களம் மாறப்போகுது. 2026 தமிழ்நாடு எலெக்ஷனே இப்போ களம் மாறி இருக்கு. தேர்தல் முடிவுகள் வேற மாதிரி வந்துச்சுன்னா அதனுடைய களம் வேற ஒரு ஸ்டைலில் இருக்கும். அங்கே யார், அப்போ விஜய் எத்தனை சீட் வாங்கியிருக்காரு, அவர்கள் என்ன சீட், இவர்கள் என்ன சீட் வாங்கியிருக்காங்க, அப்போ இந்த கூட்டணியில் இருக்கிறவர்கள் எத்தனை சீட் வாங்கியிருக்காங்க, டோட்டலாக உடையும். அங்கே விஜய் முதன்மையாக பார்க்கப்படுவார். அதுதான் இப்போதைக்கு உள்ள ஒரு விஷயமாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டு இருக்கு. அது 85% வந்ததுன்னா இதுதான் நடக்கும். ஓகே சார், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு தெரியல. ஸோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் அங்கே கள நிலவரம் எப்படி இருக்குது, அங்கே எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய ஓட்டு போடுறதுல எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லட்டும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த தொகுதியில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்கன்னா கமெண்ட்ஸை பார்த்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. பாண்டிச்சேரியுடைய நிலவரம் என்ன, எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அது சொன்னாங்கன்னா இங்கே ஏப்ரல் 23 வரக்கூடிய அந்த எலெக்ஷன் டைமில் விஜய்க்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமையும். எங்களுக்கு இவ்வளோ நடந்தது, இவ்வளோ மக்களோட ஆதரவு இருக்கும்போது பாண்டிச்சேரியும் தமிழ்நாடும் சென்னையும் பிரிக்க முடியாது. மாநிலம் தான் வேற தவிர, பட் இரண்டும் ஒன்று தான். அப்போ அந்த தாக்கம் இங்கே இருக்கும், இங்கே இருக்கிற தாக்கம் அங்கே இருக்கும். அப்போ அவருடைய ரிசல்ட் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே அந்த பெர்சன்டேஜ் மக்களுடைய இந்த ஆரவாரம் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சிட்டால் ஏப்ரல் 23க்கு முன்னாடி இந்த களமே மாறும். அடுத்து விஜய் போகக்கூடிய அத்தனை தொகுதிகளுக்குமே அவருடைய ஸ்டைல் ஆஃப் அந்த டாக்கிங்கே வேற மாதிரி மாறும். உங்களுக்கு அதை ஒரு புது களம் உருவாகும், ஒரு புதிய புரட்சி உருவாகும். எழுதி வச்சு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பணம் கொடுத்தா கூட யாரும் இந்த வெயிலில் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, இவருன்னா பணம் கொடுக்காமலே இவ்வளோ பேரை வர வைக்கிறாரு அப்படிங்கிறதுல சில பேர் கோபமாக இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது ஓட்டாக மாறும் அப்படின்னு கேட்டால் ஓட்டாக மாறுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் ஜனநாயகனுடைய படப்பிடிப்பு இல்லைங்க, பார்க்க வந்தவங்க எல்லாருக்குமே டிவிக்கேன்னு கத்துறாங்க. டிவிக்கேன்னு கத்தும் போது அவங்களுக்கு ஏற்றுக்கிட்டாங்க, அரசியல்வாதை ஏற்றுக்கிட்டாங்கன்றப்போ அப்புறம் ஏன் ஓட்டு போடுறதுக்கு தயக்கம் அவங்களுக்கு என்ன இருக்க போகுது? நீங்க குறிப்பாக இப்போ நீங்கள் டிவிக்கேன்னு கத்துறான்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ ஒரு கட்சி தலைவர், மாநில அந்தஸ்து உள்ள கட்சி தலைவர் பேசிட்டு இருக்காங்க. அங்கே போய் டிவிகே விஜய்னு ஒரு குரூப் விசில் சவுண்டோட கத்திட்டு இருக்காங்க, பேசுறாங்க. அவர் மிகப்பெரிய டென்ஷன் ஆயிட்டார். சாங்கு எல்லாம் ஒரு ஓடிச்சு. எஸ், வந்தது நம்ம ஆட்களை வராம இங்க இருக்கிறது பூரா அந்த ஆட்கள் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஆட்கள் எங்கேயா காணாம். அங்கேயும் விஜய் டிவிகே. ரெண்டாவது ஒன்று, நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு ஏன் அந்த பரப்புரைக்கும் ரோட் ஷோவுக்கும் அந்த மீட்டுக்கும் மக்கள் சந்திக்கு ஏன் பெர்மிஷன் தர மாட்டேங்கிறீங்க, என்ன காரணம், மற்ற தலைவர்களாக தர்றீங்கல்ல, ஏன் விஜய் தரக்கூடாது, அது தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படணும் விஜய் மேட்டில், அப்போதான் மக்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் சரியான முறையில் அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுமதி கிடைக்காம இருக்கிற அந்த சூழ்நிலையை அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசின ஒரு வீடியோ இருக்கு, நீங்க பாருங்க. விஜய்க்கு ஆதரவாக தான் பேசியிருக்காரு, பட் அது நியூட்ரலாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுதான் பார்க்க போகணும், ஆதரவுங்கிறது வேற விஷயம். பட் ஒரு கட்சி தலைவர் நம்ம இது பாகுபாடு பார்க்கக்கூடாது. மக்களுடைய பாதுகாப்பு தேவை, அது காவல்துறை தரணும், விஜய்க்கு அனுமதி தரணும், விஜய் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு பாதுகாப்பு தரணும், மக்கள் பார்த்துட்டு போகிறதுக்கு பாதுகாப்பு தரணும், அந்த அனுமதி விஜய் தரணும். ஏன் தரல விஜய்க்கு அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காங்க. இது எப்படி பார்ப்பீங்க? இல்லை, இதுக்கு இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு மேலே விஜயுடைய அந்த பரப்புரை, ரோட் ஷோ, மக்கள் சந்திப்பு தெரிக்குங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன் சார். ஓகே சார், மற்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம் அங்கே என்ன கல நிலவரம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும். ஸோ அங்கே எவ்வளோ ஓட் போலிங் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு அங்கே மக்களுடைய ஓட்டு தாக்கம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாம் சார். நன்றி சார். நன்றி சார்.